இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ரியல் வேர்ல்ட்ல நம்ம இஷிடா இருக்கிறான்ல, அவன் ஓரமாக்கு வந்துகிட்டு அவங்க தாத்தாவோட டைரியை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பானா. அதுல பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு போட்டிருந்திருக்கும். என்னது 1000 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆனா குவின்சிக்கும் சோல் ரீப்பர்ஸுக்கும் 200 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை தானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல பார்த்தா நம்ம யமமோட்டோ இருக்கிறாருல, அவரோட போட்டோ இருக்கிறதா வந்து ரெகனைஸ் பண்றான். இன்னொரு பக்கம் சோல் சொசைட்டில பார்த்தா அந்த யூஹாவா நம்ம கென்பாச்சி வந்து அப்படியே அச்சு போட்டுட்டு எங்களோட பிளானை வந்து தடுக்கிறதுக்கு நீயுமே வந்து ஒரு ஸ்பெஷல் த்ரெட்டா இருப்போம் அப்படின்னு நாங்க வந்து நினைச்சோம். ஆனா அவனை வந்து நாங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நீ அந்த அளவுக்குல ஒர்த் இல்லங்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம கேப்டன் யமமோட்டோ வராரு. வந்து அடுத்த செகண்டே கென்பாச்சியை அப்படியே ஓரமா கூட்டு போய் வச்சுட்டு அப்புறம் யூஹாவா 1000 வருஷத்துக்கு முன்னாடி துடைக்காம விட்ட கரையை திருப்பி துடைக்க நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாரா. அதுவே இங்க அந்த ஷன் அந்த ராபர்ட்ங்கிறவங்க கூட சண்டை போட்டு இருக்கும் போது அப்ப அந்த ராபர்ட், நீங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. என்னதான் உங்களோட பாஸ் வந்து எங்க பாஸ் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருந்தாலும் அந்த இடத்துல எங்க பாஸ் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வந்து சண்டை போடுவாங்கன்னு சொல்ல பார்த்தா நம்ம யமமோட்டோவை எடுத்து இன்னும் சில ஸ்டர்ன் ரைட்டர்ஸ் எல்லாம் சண்டைக்கு வருவாங்களா. ஆனா அந்த இடத்துல நெருப்பு கொழுந்துட்டு எரியா 3 பேர் பஸ்பம் ஆயிருவாங்க. அப்ப கேப்டன் ஷன் அந்த ராபர்ட் கிட்ட சொல்லுவான், நீ சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா அது எதுவுமே கேப்டன் யமமோட்டோ கிட்ட வந்து வேலைக்கு ஆகாது. அவரு வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு தலைவர். அந்த யூஹாவா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியாங்க போது டக்குன்னு ஸ்வாட எடுத்து அவனோட கையை வந்து வெட்டேன். அவனோட பிளட் வந்து ப்ளீட் ஆகும் போது அப்படியே அது வந்து வேப்பர் ஆகுது. சோ அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து செம சூடா இருக்குது. 1000 வருஷம் ஆச்சு. ஆனா நீ சண்டைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி உன்னோட சபார்டினேட்ஸோட உயிரை வந்து பலி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தை நீ மாத்திக்கவே இல்ல. சரியான ஒரு விஷயம் தான் யமமோட்டோ. உன்னை இந்த ஒரு கோவத்துல பாக்குறதுங்கிறது எனக்குமே உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த இடத்துல அச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போது அவனோட காலை பொழந்துடலான்னு பார்க்க கரெக்டா அவன் ஸ்வாட கொண்டாந்து உள்ள தடுக்கிறான். ஆனா அவன் ஸ்வாட எடுக்கும் போது கமான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரா. என்னமோ என்னோட ஸ்வாட வந்து நான் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அப்கோர்ஸ் உன்னோட பாடியை, உன்னோட சோலை, உன்னோட ஸ்வாட முத கொண்டு எல்லாத்தையும் வந்து பொழந்து கட்ட போறான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அவரோட பான்காயை ரிலீஸ் பண்ண தப்புன்னு பார்த்தா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா நெருப்பும் அப்படியே காணாம போயிருது. ஈவன் அப்படியே அந்த சோல் சொசைட்டில இருக்கிற தண்ணி முத கொண்டு எல்லாமே வந்து அப்படியே வறண்டு போக நம்ம கேப்டன் ஷன் இருக்கிறாருல, சோ அவரோட உதறிகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறத அவர் வந்து கவனிக்கிறாரு. ஈவன் நம்ம கேப்டன் உனோஹானா பேட்டில வந்து பங்கேற்றிருக்க மாட்டாங்க. ஆனா ஹெட் கேப்டன் இப்போ ஒரு லிமிட்டுக்கு போறாரு. அந்த ஒரு லிமிட் சோல் சொசைட்டியை அழிக்கிற அளவுக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோண நம்ம ஹெட்சுகாயோட பான்காயை ஒருத்தன் திருடி அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிருப்பானா. அந்த ஐஸ் எல்லாமே வந்து உருகிக்கிட்டு இருக்கும். ஈவன் ஹெட்சுகாயாவும் சொல்லுவான், ரொம்பலாம் ட்ரை பண்ணாத, கூடிய சீக்கிரம் அதுவே போயிடும்னு. ஆனா நம்ம யமமோட்டோவோட பிளேட் இருக்குதுல, அது வந்து எந்த ஒரு சைஸ்லயும் மாறி இருந்திருக்காதான். இதை கவனிச்சு அந்த ஸ்டர்ன் ரைட்டரோட லீடரான அந்த ஜூகிராம் இருக்கிறான்ல, அவன் அந்த ஸ்வாட் வந்து மேலே பான்காயா அப்படின்னு யோசிக்க அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. இங்க இருக்கிற எல்லா ஃபிளேமையுமே அவன் அவனோட ஸ்வாடுக்குள்ள வந்து எடுத்து வச்சிருந்திருக்கான். அதை மட்டும் அவன் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹெல் ஆஃப் ஃபயரே வந்து கிரியேட் ஆகும். அந்த பிளேட் டச் பண்ற இடத்துல தூசி கூட வந்து மிஞ்சி போகாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவனுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தா நம்ம யமமோட்டோவே சொல்லுவாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீ பார்த்துருக்கீல, இன்னும் அதோட பவர் வந்து அப்படியே தான் இருக்குதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த யூஹாவாவை வெட்டுவானா. பார்த்தா அவனோட கோட்ல வந்து வெட்டு விழுந்துரும். பட் எந்த ஒரு நெருப்பும் பரவிந்திருக்காது. அந்த யூஹாவாக்கு ஷாக்கு. ஏன் அவனோட ஃப்ளேம்ஸ் எப்படி அது வந்து நெருப்பு தானே எரியணும், ஒருவேளை அவனோட எபிலிட்டிக்கு இது மாறி இருந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல யமமோட்டோவோட பிளேட் தரையில படும்போது அந்த தரையை அப்படியே வெடிச்சு செதறது அந்த இடத்துல. சோ அப்பதான் புரியுது யமமோட்டோவோட மொத்த பவரை வந்து அவரோட பிளேடோட டிப்ல வச்சிருக்காருன்னு. திருப்பி ரெண்டாவதா யமமோட்டோ அதே மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து பயன்படுத்த இதை கவனிச்ச அந்த யூஹாவா வேற வழி இல்ல, அந்த ஆளை ரெண்டா பொழந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக போகும்போது அவனோட ஸ்வாடு பாதி தான் இருக்கும். என்னடான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக அப்ப அப்படியே நம்ம யமமோட்டோ வந்து நின்னுகிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்குதா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையுமே நான் கொலை பண்ணிட்டேன். இப்ப நீங்க எல்லாமே வந்து பிணங்களா தான் சுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் பிணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவரோட பான்காயில ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான பவர்ஸ் வந்து இருக்கும். சோ அதுல ஒண்ணு அந்த இடத்துல யூஸ் பண்ண காணாம போன நெருப்பு எல்லாமே திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே கொழுந்துட்டு எரிய ஆரம்பிக்க ஈவன் நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறாருல, அவரே அப்படியே கொழுந்துட்டு ஒரு நெருப்பு ஜுவாலையா அந்த இடத்துல இருப்பாரு. லிட்டரலி அந்த இடத்துல அந்த கிழமை 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ்ல வந்து கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து அந்த ஜூகிராமுக்குள்ள அப்படியே அள்ளூற்றும். சூரியனோட கோர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஹீட் அவர் மேல இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவர் மேல இருக்கிறது வந்து ஃப்ளேம்ஸே கிடையாது, அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான். அவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறங்காட்டி தான் அவர் மேல வந்து நெருப்பு ஜுவாலையா அது வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம யமமோட்டோவே சொல்லுவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அங்கேயே சாகடிக்கலனா என்னோட ஆளுங்களையும் என்னோட சோல் சொசைட்டியை நானே அழிக்க வேண்டியது மாதிரி ஆயிரும். அதனால சீக்கிரமா வந்து முடிச்சிடலான்னு சொல்லி முன்னேறி வருவாரா. அப்படியே தரைய ஒரு மாதிரி எரிமலை குளமா மாறிக்கிட்டு இருக்க இங்க ரியல் வேர்ல்ட்ல நம்ம இஷிடா இருக்கிறான்ல, அவன் அந்த புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி குவின்ஸையும் சோல் ரீப்பர்ஸும் இந்த மாதிரி ஹாலோஸ் வந்து
போட்டு தரலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டருக்காக அந்த ஒரு பஞ்சாயத்துக்காக வந்து அடிச்சுக்கிட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் குயின்சிஸ் எல்லாமே வந்து கேதர் ஆகிட்டு இருக்கு. இவங்க திருப்பி பஞ்சாயத்துக்கு இது கிளறுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுங்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ளியிருப்பானுங்க. சோ இதை படிச்ச இஷிடாக்கு அவங்க தாத்தா நினைச்ச மாதிரி திருப்பியும் சோல் ரீப்பர்ஸ் குயின்சிஸும் வந்து ஒன்னு சேருவாங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்ல. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோவும் இவனும் வந்து ஒன்னா தான் இருக்கிறானுங்க. என்னதான் இவன் வந்து நான் ஒரு குயின்சி அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை வந்து வச்சிருந்தாலுமே ஸ்டில் நம்ம ஹீரோ அவனையும் அவனோட பவர்ஸையும் மதிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ நம்ம கேஸ்ல இது வேற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க யூஹாவா நம்ம யமமோட்டோட நெருப்புல வந்து சுத்தமா நிக்கவே முடியாம அப்படியே அவனோட தொண்டை அவனோட கண்ணு அவனோட முடி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பயங்கரமா ட்ரை ஆகிட்டே இருக்க. ஆனா இன்னும் அந்த இடத்துல அந்த யூஹாவா வந்து தாங்கிட்டு நிக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனோட பாடியில வந்து ஒரு விதமான லேயர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். சோ அதுதான் அதுக்கப்புறம் வேற வழி இல்ல இந்த ஆளை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அந்த யூஹாவா அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிஃபென்ஸ் வந்து கிரியேட் பண்றான். சம்திங் ஏதோ ஒரு மெக்கானிசம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா காடோட லைட்டோட எஃபெக்ட்ல நீ எப்படி தாங்கறன்னு பார்க்கலாம்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நம்ம யமமோட்டோ அங்க போய் நின்னுட்டு அவரோட ஸ்வாடை எடுத்து லேண்ட்ல அப்படியே பெனிட்ரேட் பண்ணுவாரா. பார்த்தா அவரோட சவுத் அப்படின்னு இன்னொரு பவர் வந்து ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்புக்கூடி எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த எலும்புக்கூடி எல்லாமே இதுவரைக்கும் நம்ம யமமோட்டோ யாரையெல்லாம் கொலை பண்ணாரோ அவங்களா தான் இருப்பாங்க. இதை கவனிச்சு அந்த யூஹாவா நீ எல்லாம் ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு தகுதியான ஆளாடா, நீ கொலை பண்ண ஆளுங்களை வந்து ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுமான்னு அட்டாக் பண்ண வர டக்குனு அந்த எலும்பு கொடுங்களா சேர்ந்து அவனை வந்து தடுத்துக்கிட்டு அவன் கிட்டே வர மாதிரி இருக்கும். அப்ப யமமோட்டோ ஏண்டாடே உனக்கு என்ன கண்ணு குருடாச்சான்னு கேட்க அந்த யூஹாவா அப்படியே உத்து கவனிப்பானா. பார்த்தா அந்த எலும்பு கொடுங்க எல்லாமே அவனோட காம்ரேட்ஸா இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யமமோட்டோவை எழுத்து நிக்கிறதுக்காக அவன் சில பேரை வந்து பலி கொடுத்துருப்பானா. சோ அவங்களா தான் இருப்பாங்க. அவனோட பழைய காம்ரேட்ஸோட ஃபேஸ் எல்லாத்தையும் அவன் பார்க்கும்போது அவன் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவானா. இதை கவனிச்ச யமமோட்டோ பரவாயில்லையே உனக்குள்ள இன்னும் ஒரு மனித நேயங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கதான் செய்து போல என்ன ரீச் பண்றதுக்காக நீ உன்னோட காம்ரேட்ஸ் உன்னோட சபார்டினேட்ஸோட பாடியும் அவங்களோட உடம்பு எல்லாத்தையும் வந்து பிச்சு எறிஞ்சிட்டு தான் வரணும். அப்படிங்கும்போது அது உனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வழி வந்து தரும் தான். இறந்து போன உன்னோட சபார்டினேட்ஸ் வந்து கொண்டு வந்து உனக்கு தோக்கடிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுங்கிறது எந்த அளவுக்கான வலியான ஒரு விஷயமோ அதை விடவும் எனக்கு என்னோட சோல் ரீப்பர்ஸ் வந்து லூஸ் பண்ணது பெரிய வலியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவரோட நார்த் பவரை யூஸ் பண்ணி டைரக்டா அந்த இடத்துல யூஹாவா வந்து அப்படியே 2 துண்டா வெட்டி எரியறான். அதுக்கப்புறம் அவரோட பான்காயை வந்து காணாம போக வைக்க உடனே அந்த இடத்துல வந்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குதா. அவருமே அங்கிருந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த யூஹாவா இருக்கிறான்ல அவன் இந்த மாதிரி என்ன வந்து மன்னிச்சிடுங்க நான் என்னதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு நினைச்சாலும் என்னால வந்து அதை பண்ண முடியலன்னு சொல்லும்போது டக்குனு நம்ம யமமோட்டோக்கு டவுட் வந்துட்டு டேய் யாருக்கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்கிற யார் அதுன்னு சொல்லும்போது டக்குனு ஸ்குவாட்ரான் பேரக்ஸ் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அதுல இருந்து உண்மையான யூஹாவா அப்படியே வெளியே வரான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம யமமோட்டோ சண்டை போட்டது யார்கிட்டன்னு பார்த்தா அவனும் யூஹாவா தான். பட் எப்படி நம்ம கென்பாச்சி கூட ஒருத்தன் கென்பாச்சி மாதிரியே மாறி சண்டை போட்டு இருந்திருப்பான்ல அதே மாதிரி அங்க ஒருத்தன் யூஹாவாவோட பவர்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ரெப்ளிகேட் பண்ணிருப்பான். அங்க வந்த உண்மையான யூஹாவாவுமே பரவாயில்ல இந்த இடத்துல நான் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ யாருக்கும் ரியலைஸ் பண்ண விடாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டர்ன் ரிட்டரை அதே இடத்துல போட்டு தள்ள நம்ம யமமோட்டோ டே இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தான்னு கேட்கும்போது ஸ்குவாட் 1ஓட பேரக்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்குது அண்டர் கிரவுண்ட் பிரிசன் இருக்குது. ஆமா அண்டர் கிரவுண்ட் பிரிசன் இருக்குது. சோசுக்கு எய்சனை மீட் பண்ண போனம்பா. எய்சனை வச்சிருந்திருக்கேன் அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசனுக்கு அவன் போவானா. அண்ட் எய்சனுமே யூஹாவை பார்த்துட்டு பெருசா ஷாக் ரியாக்ஷன்லாம் தர மாட்டான். ஓ நீ தானா அவன், உன்னோட பேரை பத்தி நான் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருந்திருக்கேன். ஆனா உன்னை வந்து நான் நேர்லயே மீட் பண்ணுவேன்னு கண்டிப்பா எதிர்பார்த்ததே கிடையாது. நீ ஏன் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு கேட்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மேல நடந்துட்டு இருக்கிற சண்டையெல்லாம் பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவானா. ஓ அப்படின்னா உனக்கு வந்து ஃபுல்லா எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தரணுங்கிற அவசியம் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து எனக்கு கீழே வந்து சர்வ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறியான்னு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிடுவான். ஈவன் உனக்கும் எனக்கு ஒரு காமனான கோல் வந்து இருக்குது, நம்ம ஒரே பாதையில வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும் போதுமே எனக்கு எவனுக்கு கீழேயும் வேலை செய்யணுங்கிற இஷ்டம் கிடையாது, எவன் பாதையிலையும் நான் போக விரும்பலன்னு சொல்லுவான். அதுதான் உன்னோட முடிவுனா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த யூஹாவா அங்கிருந்து போகும்போது என்ன சும்மா விட்டுட்டு போக போறியான்னு கேட்க வேற என்ன பண்றது உங்ககிட்ட ஹொக்கியோக்கு வந்து இருக்குது. சோ எப்படி பார்த்தாலுமே உன்னை சாகடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஆர் அட்லீஸ்ட் உன்னோட பவரை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காவது டைம் வந்து எடுக்கும். உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் கம்மனு போய் வேற வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவான். அதுவே பிரசிடென்ட்ல யமமோட்டோ அப்ப இவ்வளவு நேரமா டம்மி கூட தான் சண்டை போட்டு இருந்தமான்னு சொல்லிட்டு ஒரிஜினல் யூஹாவா எதிர்க்கிறதுக்காக ஒரு பான்காயை வந்து பயன்படுத்தலான்னு போக டக்குனு யூஹாவா யமமோட்டோட பான்காயை வந்து புடிங்குவான், ஆட்டையை போட்டுருவான். இங்க இருக்கிற வேற யாராலையும் உன்னோட பான்காயை வந்து எடுக்க முடியாது அப்படின்லாம் இல்ல. அவங்க யாருமே வந்து உன்னோட பான்காயை வந்து தாங்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க வந்து கிடையாது. சோ அதனாலதான் நான் வந்து உன் பான்காயை எடுக்கிற வரைக்கும் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னோட பான்காயை யூஸ் பண்ணி நீ இழந்த உன்னோட சபார்டினேட்ஸோட பிணங்களை திருப்பி கொண்டு வரட்டான்னு கேட்க டக்குனு யமமோட்டோ வந்து அட்டாக் பண்றதுக்காக
அதுக்காக போவாரு. ஆனா அவன் சோடா வர வச்சு யமமோட்டோவை 2 துண்டாக்கிடுவான். பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.